வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய இதயத்துக்கு முக்கியமான ஒரு ஜூஸ் இல்லைன்னா சர்பத் இல்லைன்னா ஒரு மருந்து அப்படி கூட சொல்லலாம். உங்கள் வீட்டில் சித்தர் மருந்து அந்த தொடரில் வைத்தியர் பலராம் ஐயா அவரோட அனுபவ சித்த வைத்திய முறைகளை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பலராம் ஐயாவால் சொல்லப்பட்ட மிக உயர்ந்த ஒரு பானம் தான் இன்னைக்கு தயாரிக்க போகிறோம். இது இதயத்திற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் மிகவும் சிறப்பானது. இதுக்கு தேவையான பொருள் ரெண்டே தான். இது செம்பருத்தி பூ. எனக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ கிடைக்காது. அதனால உலர்ந்த செம்பருத்தி பூ. ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அதோட பூ இதழ்களை மட்டும் எடுத்துட்டு அந்த மகரந்தம் காம்பெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்குவாங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் இப்போ என்ன மாதிரி ட்ரையாக தான் கிடைக்குது இந்த செம்பருத்தி பூ அப்படின்னாக்க இது மாதிரி ஒரு ட்ரையானது உலர்ந்ததை எடுத்துக்குவாங்க. இதுக்கு லெமன் இல்லை இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணிக்குவாங்க. எடுத்து ஒரு பீங்கான் பாத்திரம் இருந்தால் நல்லது. எனக்கு பீங்கான் பாத்திரம் இல்லை, ஆனால் கண்ணாடியும் பரவாயில்ல. கண்ணாடி ஆனால் பிளாஸ்டிக்கில் போட வேணாம். ஏன்னா எலுமிச்சை சாறு ஊற்றுறதுனால பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. இது நல்லா சுத்தமும் தூசி தூப்பு இல்லாமல் செம்பருத்தி பூ தேவையான அளவுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணும்போது என்ன செய்யணுங்கன்னா ஒரு சாதாரண டம்ளரில் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துக்கோங்க. இது நான் பயன்படுத்துறதுனால நான் ஒரு வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு தேவையானதை நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். நான் தினந்தோறும் பயன்படுத்துறதுக்கு இது 24 மணி நேரம் ஆகும். முதல்ல இதெல்லாம் போட்டுருவோம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உலர்ந்த செம்பருத்தி பூ தூசிலாம் இல்லாமல், எலுமிச்சம்பழம் இல்லைன்னா உங்களுக்கு லெமன் கிடைச்சாலும் பரவாயில்ல, எல்லோ கலரில் இருக்கும் தெரியுங்களா, அது இந்த எலுமிச்சம்பழம் சாறு என்னன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஜக்கில் வச்சுருக்கீங்களோ அல்லது பீங்கான் ஜாடியில் வச்சுருக்கீங்களோ இந்த பூ இந்த எலுமிச்சை சாறில் மூழ்கி இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ டம்ளரில் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு கை கொஞ்சமாக எடுத்து போட்டு அது முழுகிற வரைக்கும் சாறு பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் நீங்கள் பழகிறதுக்கு. இது எலுமிச்சம்பழம் இப்போ விதை இல்லாமல் இருக்கு. விதையோடு இருக்கப்பா இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வெயில் அடிக்கும் போது இதை நீங்கள் வெயிலில் காலையில் இது மாதிரி சாறு புழிஞ்சி இந்த செம்பருத்தை முழுகிற வரையும் வச்சுட்டு சாயந்தரமாக வெயில் அடிக்கிற பட்சத்தில் காலையில் வெயிலில் வச்சுட்டு மூடி வைக்கணும். மூடி காலையில் வச்சுட்டு சாயந்தரமாக எடுக்கணும். எடுத்து அதை பிழிஞ்சு சாறு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு சேர்த்து காய்ச்சி வைக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு சர்க்கரை கல்கண்டு சேர்த்து காய்ச்ச வேணாம். ஏன்னா எலுமிச்சை கெடாது இல்லை, அதனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். முழுகிற அளவுக்கு எலுமிச்சை சாறு ஊற்றணும். சரிங்களா? இப்போ எல்லாம் பண்ணிட்டோம். அதில் இருக்க இந்த வடிகட்டுற அந்த சொலையும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது சாறு தானே முக்கியம் நமக்கு, அதனால அதை எடுத்துக்கலாம். இப்போ எலுமிச்சை சாறு ரெடி. இந்த சாறை இந்த செம்பருத்தி உலர்ந்த செம்பருத்தியில் அதை ஊற்றிடுவோம். போதும் நினைக்கிறேன். சாறு முழுகிற அளவுக்கு செம்பருத்தி முழுகிற அளவுக்கு இருக்கு தாராளமாக. இது போதும். இல்லைன்னா 1-2 பழம் கூட போடலாம். பட்டு இது முழுகிற அளவுக்கு அதோட சாறு தான் முக்கியம். அது இப்போது செம்பருத்தியை நீங்கள் சாதாரணமாக வெந்நீர்லேயோ பச்சை தண்ணியிலையோ இரவில் நீங்கள் ஊற வச்சுட்டா கூட போதும். இது மாதிரி எலுமிச்சம்பழம் உங்களுக்கு ஒத்துக்காது, சிட்ரிக்ஸ் ஆசிட்ன்றதுனால அது ஒத்துக்காது அப்படின்னாக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் செம்பருத்தியை போட்டுட்டு பச்சை தண்ணீரோ வெந்நீரோ ஊற்றி வச்சுருங்க. இரவில் காலையில் அந்த தண்ணியை குடிக்கலாம்.
இதுவும் வந்து இதயத்துக்கு நல்லது, ரத்த ஓட்டத்துக்கு நல்லது. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, ஏன்னா அந்த பழ சாரெல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் சாறு அந்த சொலையும் இருக்கிறதுனால இதை நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, காலையில் இப்போது 8 மணி நேரம் வெயில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. ஆனால் எங்களுக்கு வெயில் கிடையாது. அதனால் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 24 மணி நேரம் இது வெளியில் அப்படியே வைக்க போகிறேன். இது நல்லா சாறு வரணுன்றதுனால. இப்போ வந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன செய்யணும்னா, முதல்ல வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அது சூடு பண்ணலாம், இல்லைன்னா சூடு பண்ணாமல் இருக்கலாம். நாங்கள் செய்கிற முறையை நான் தான் காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து வடிகட்டி எடுத்துருவோம். இந்த சாரெல்லாம் இது வந்து, ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, இதை காய்ச்ச போகிறது கிடையாது. இது எலுமிச்சம்பழமும் ஒரு சம்பருத்தியும் தான். இது வந்து அந்த சாரை வந்து இது மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில், ஒரு நிமிஷம் இருங்க, பேசிட்டு கீழே வச்சுருக்கூடாது. நான் கண்ணாடி பாத்திரத்தில் வந்து இது மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறது. இது மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் நான். இது வந்து ஒரு வாரத்துக்கு தாராளமாக வரும் எங்களுக்கு. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் செம்பருத்தியும் எலுமிச்சையும் சாறு. இது வந்து நீங்கள் ஒரு சாதாரண மூடி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இது மாதிரி கார்க்கு மூடி இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து அடைச்சிடலாம். அடைச்சி இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, இந்த காலையிலையும் இரவும் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இதில் ஒரு 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கூட போதும். இது பெரிய ஸ்பூன்றதுனால 1 ஸ்பூன் கூட போதும். தண்ணி கொஞ்சம் அளவாக எடுத்துக்கலாம். இது கூட போதும். ஓகேங்களா? 1 ounce இது, இல்லைன்னா ஒன்று கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இது இப்போ தண்ணியை பிடிச்சிடலாம். இதில் தேவையான அளவுக்கு அது போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து சூடு பண்ணிவிடுவோம். இது வந்து ஒரு இளம் சூட்டில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் தேன் கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் தேன். அப்படி இல்லைன்னா கல்கண்டு வந்து கலந்துக்கலாம். கல்கண்டு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா, கல்கண்டு வந்து 1 ஸ்பூன் தேவையான அளவுக்கு. எவ்வளோ குடிக்கிறீங்க, எவ்வளோ புளிப்பு வேணுன்றதை பொறுத்து. இது எலுமிச்சம்பழம்ன்றதுனால தேனும் ஏதோ கல்கண்டு, இது அது வந்து அனுபானம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வேறு வீடியோவில். துணை மருந்து இதெல்லாம். தேன் இல்லைன்னா கல்கண்டு மாதிரி போட்டுக்கலாம். இதை கலக்கிட்டு புளிப்பு இருக்குது எலுமிச்சம்பழத்தினால, கல்கண்டை போட்டால் நல்லாயிருக்கும். பட் அது போதும் எனக்கு. இதுதான். இது வந்து ஒரு எளிமையான பானம். இது 1 வாரத்துக்கு தாங்க ஈஸியாக. 2 பேர் குடிச்சாவே 1 வாரத்துக்கு. ஏன்னா 1 ஸ்பூன் தான் நம்ம போட்டு குடிக்கிறோம் காலை மாலை. இல்லைன்னா வந்து ஒரு வேளை காலையில் மட்டும் குடித்தாலும் சரி. இது பயன்பெறுங்கள். அடுத்த வீடியோவில் இது மாதிரி இன்னொரு சிறந்த சித்த வைத்தியத்தை நம்ம கிச்சன்லேயே எப்படி செஞ்சுக்கிறதுங்கிற அந்த நம்ம பொருள்களை பயன்படுத்தி அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிகவும் நன்றி. தேங்க்ஸ்.